முகவரி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய வழக்கமான இயல்பான குணத்தை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அதாவது அவருடைய இயல்பான குணம் என்பது என்ன என்றால், இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த நபர்களை நேரடியாக தாக்கி அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய மண்ணில் பிரிவினையை உண்டாக்கி அதன் அடிப்படையில் வாக்குகளை சேகரிப்பது என்ற தன்னுடைய இயல்பான குணாம்சத்துக்கு திரும்பியிருக்கிறார். ஒரு நாட்டின் பிரதமர் எல்லா மக்களுக்கும் பிரதமராக இருக்கக்கூடியவர். சிறுபான்மையின மக்கள், பெரும்பான்மையின மக்கள், சிறுபான்மை சாதியை சார்ந்தவர்கள், பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிதான் பிரதமராக பதவி வகித்து வருகிறார். ஒரு 20% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் 80% இருக்கக்கூடிய மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று நேரடியாகவே தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான, வன்மமான, வக்கிர புத்தி கொண்ட குணம் அப்படின்றத இதுல நம்ம பார்க்கணும். ஒரு பிரைம் மினிஸ்டர், அதாவது எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரதமராக இருக்கக்கூடியவர், மக்களை தானே பிரித்து தானே சூழ்ச்சி செய்து அந்த சூழ்ச்சியினுடைய அடிப்படையில நாம ஓட்டு வாங்கி வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு வருதுன்றது தெரியல. இந்த மாதிரியான வக்கிர புத்தி உள்ள ஒரு நபர் நம்மளை 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார் என்று நினைக்கும் போது நினைக்கவே கொடூரமாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது. இவர் என்ன நினைக்கிறார், இனிமே என்ன செய்ய போகிறார் என்ற நிலைமை நினைப்பதே நமக்கு பயமாக இருக்கிறது. அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஏதாவது பேசினாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதை கண்டிக்கலாம். ஒரு பிரைம் மினிஸ்டரே அதை பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, இது ஜனநாயக நாடு கிடையாது, சர்வதிகார நாடு, சர்வதிகாரியாக மாறிடணும் அப்படின்ற மாதிரியான தன்முனைப்போட செயல்படுறாரு. இது அந்த மக்கள் ராஜஸ்தான்ல பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு வக்கிர புத்தியோட பேசியிருக்காரு. அது ராஜஸ்தான் மக்கள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராஜபுத்திர மக்கள் அனைவருமே இவருடைய பேச்சை உணர்ந்துக்கிட்டாங்க. இவர் இந்துன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாரு, நமக்கு இந்துன்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டுல கேஸுக்கெல்லாம் இவர் தான் வந்து விலை ஏற்றி விட்டுருக்காரு, இந்துன்னு சொல்லக்கூடிய நாம போடுற பெட்ரோலுக்கெல்லாம் இவர் தான் விலை ஏற்றி விட்டுருக்காரு, இந்துன்னு சொல்லி நம்மளை வந்து ஓட்டு வாங்கினவர் நமக்கு இது வந்து ஒரு வேலை வாய்ப்பு கூட உருவாக்கி கொடுக்கல, இந்துக்களாகிய நமக்கு இது வந்து ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத பிரைம் மினிஸ்டர் இவரு, அதனால இவருக்கு இந்த முறை வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனுடைய பயத்தினுடைய அச்சத்துல தான் என்ன பேசுறதுன்னு தெரியாமலே ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. என்ன பேசுறோம், நாம சாதாரணமான மனிதர்கள் கூட ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் போது அது யாருக்காவது புண்படுத்துமா, அது யாரையாவது பாதிக்குமா, அது யாருக்காவது பிரிவினையை உண்டு பண்ணுமா அப்படின்னு யோசிச்சு தான் பேசுவாங்க. இது சாதாரணமான மனிதர்கள் கூட. ஆனா இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் யோசிக்காமலேயே தடாலடியா 2 பிரிவினரையும் பிரித்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களையும் இந்துக்களிடம் பிரித்து, மாமன் மச்சான், அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல பிரித்து இவர் ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாரு. அது அந்த பகுதி மக்கள் அவரை சுத்தமாக நிராகரித்து விட்டார்கள். இதுதான் உண்மை. அந்த பயத்தினுடைய அடிப்படையில் தான் இவரு இந்த மாதிரிலாம் இப்ப போற இடங்கள் பூராமே வந்து இதே பேச்சை திரும்ப திரும்ப பேசுறாரு. இதை நேற்று அனைத்து கட்சிகளும் கண்டித்திருக்கிறது. தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரி நாட்டில் வன்முறையை தூண்டும் அளவிற்கு பேசக்கூடாது அப்படின்னு அனைத்து கட்சியினரும் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அதாவது இன்னொரு படி மேலே போயிட்டு நம்ம ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் நான் அறிந்த வரை இந்த மாதிரி ஒரு மோசமான பொய்யை மட்டும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டரை நான் இதுவரை சந்தித்தது இல்லை அப்படின்னு ப. சிதம்பரம் அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாருமே அவரை யாரும் அவர் கட்சிக்காரங்களே இனிமே அதை ஏற்றுக்குவாங்களான்றதே தெரியல. போதும், 10 ஆண்டு காலம் நீங்க பிரிச்சு இந்த மக்களை சூழ்ச்சி செய்து ஆட்சி செய்த விதம் போதும். அதனால தோல்வின்றது சாதாரணமானதுதான். இந்த 5 வருஷம் நீங்க ஒரு தோல்வியில எதிர்கட்சி வரிசையில உட்காந்து பாருங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடம் கத்துக்குங்க, திரும்ப வாங்க, திரும்ப வெற்றி பெற்று வாங்க, திரும்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யுங்க. அதை விட்டுட்டு தோல்வியே வந்துடக்கூடாது, தோத்துருவே கூடாது, அந்த தோல்வியில நம்ம வந்து ஜீரணிக்க முடியாத அளவுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்ற பயம் வந்து இன்னைக்கு அவரை உலுக்கி கொண்டு இருக்கிறது. இதுதான் நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே எதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போன்று நேற்று குஜராத் மாநிலத்துல சூரத் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளருடைய எல்லா வேட்புமனையும் வாபஸ் பெற வச்சு
ஒரே ஒரு வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் அவர் வெற்றி பெற்றதை அறிவிச்சிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டா மிக கொடூரமான ஒரு சர்வாதிகார போக்கு. கொல்லப்புற வழியா நீ பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு நீ பாட்டுக்கு ஆஹா நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கம்பீரமா தலை நிமித்தி இருக்கிற வடகொரியாவுடைய அதிபர் இருக்காரு, கிம் ஜாங் உன் அப்படின்னு ஒரு அதிபர். அவரு அந்த நாட்டுல அதிபர் ஆன பின்னாடி அவர் தேர்தல் நடத்துறாரு. தேர்தலில் போட்டியே கிடையாது. ஒரே ஒரு வேட்பாளர் பேரு குறிச்சு கொடுப்பாரு. அந்த வேட்பாளர் பேரை வாக்காளர்கிட்ட கொடுத்து நேரா அவங்க ஓட்டுலாம் போடுறது இல்லை, நேரா கொண்டு போய் பெட்டியில போட்டு விட்டு பெட்டியில போட்டதோடு மட்டும் நிக்காம தேர்தலில் நாங்க ஓட்டு போட்டுட்டோம், ஜனநாயகத்துல நாங்க பங்கெடுத்துட்டு கோஷம் போடணும், கொண்டாடணுமா. இத்தனைக்கு எதிரியே கிடையாது. ஒரே ஒரு வேட்பாளர் தான் நிற்பாரு. அந்த ஒரே ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு நாங்க ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடணும். இது அந்த நாட்டினுடைய அதிபர் வச்சிருக்கிற தேர்தல் வழிமுறை. அந்த வழிமுறை தான் இப்ப ஒரே ஒருத்தர் தான் நிக்கணும், அது பாரதிய ஜனதா தான் நிக்கணும், வேற யாரும் எதிர்த்து போட்டி போடக்கூடாது. அப்படி போட்டி போட்டவங்க போறாமே அவங்களே வாபஸ் வாங்கிட்டு ஓடிடணும். இதுதான் அவங்க ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் தேர்தல் நடத்திட்டு இருக்காரு. வடகொரியான்றது அது சாதாரணமான சின்ன நாடு, உலக நாடுகளால் அது ஒதுக்கப்பட்ட நாடு. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட உள்ள நாடு, பல மொழிகள் இங்க பேசக்கூடிய நாடு, பல இனங்கள் இங்க வாழக்கூடிய நாடு. இந்த நாட்டுல நீங்க நினைக்கிறதெல்லாம் பாச்சாலாம் பலிக்காது செல்லாம். இந்த தேர்தலோட நீங்க வீட்டுக்கு போறீங்க. இந்த தேர்தலுக்கு முடிஞ்ச பின்னாடி உங்க நிலைமையும் படு மோசமாக ஆக போகுது. அதனால உங்க சர்வாதிகார குணத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இங்க மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் செய்ய வேண்டாம். அதனால இந்த தேர்தலில் தோல்வி வந்தா தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் ஜனநாயகத்துக்கு அழகு, இதுதான் உங்களுக்கும் அழகு. நன்றி, வணக்கம்.